வணக்கம். நான் உங்கள் தையல் நாயகி. நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சமையல் சொல்லித்தரேன். இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: க்ளீன் பண்ண மட்டன் வந்து 1 கிலோ எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 8 காய்ந்த மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 பத்தை தேங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சிறிதளவு, ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு. முதல்ல ஒரு 2 ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் விடுறேன் நான். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச தேங்காய், முந்திரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு அதையும் போட்டு அதை எண்ணெயில் வதக்கிக்க வேண்டியது. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணதுக்கப்புறம் முழுசாக இருக்க சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம போட்ட வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஒரு வதங்கி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதையும் நம்ம முதல்ல வெங்காயம் தேங்காய் வதக்கி வச்சுக்கொள்ள அதோட போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். மறுபடியும் நம்ம வந்து கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போல் போட்டுங்க. அப்புறம் தேவைப்படும் போது நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மட்டன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். இப்போ மட்டன் நல்லா ஓரளவுக்கு கலர் மாறி வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்ச இந்த மசாலா பொருளெல்லாம் போட்டுக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் போல் உப்பு போட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடணும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க. இந்த டைமில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் போல் நம்ம தண்ணி சேர்த்து குக்கரில் மாற்றி 3-4 விசில் வச்சு இறக்கிக்க வேண்டியதுதான். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா காரம் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடாயிலேருந்து நம்ம குக்கருக்கு மாற்றி வச்சுட்டோம். இந்த குக்கரில் வந்து ஒரு 3-4 விசில் வச்சா மட்டன் நல்லா வெந்துடும். உங்களுடைய குக்கரில் எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விசில் வச்சாலே ஓரளவுக்கு வெந்துடும். நான் சொன்ன மசாலா அளவுகள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் மட்டன் கிரேவி வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.